தேசாய் என்ற கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில பின்ட்டுவும் அவங்க அம்மா மீனாவும் வாழ்ந்து வந்தாங்க. பின்ட்டுவுடைய அப்பா இறந்து போய் ரொம்ப காலமாச்சு. மீனா வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. பின்ட்டுவும் அவங்க அம்மாவும் ஏழைகளாகவே வாழ்ந்து வந்தாங்க. இங்க பாரு பின்ட்டு, நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையே. நீ எப்போ நல்லா படிக்கணும். ஆனா அம்மா, நம்ம வீட்டினுடைய நிலைமை நல்லா இல்லைல்ல. நீங்க என்னுடைய படிப்புக்காக எப்படி செலவு பண்ணுவீங்க? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் படிக்கிற வழிய பாரு, அது போதும் எனக்கு. ஆனா நீ என்ன பண்ற? தினமும் இங்க அங்கன்னு சுத்தி விளையாடிக்கிட்டு தானே இருக்கிற. நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டினா உன்னோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன், சரியா? சரிம்மா, நான் கூட ஏதாவது வேலைய தேடிக்கிட்டு உனக்கு உதவியா இருக்கேன். நல்ல பையன். அதுக்கப்புறம் மறுநாள் மீனா பின்ட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு முதல் வாட்டி போனா. மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. தன்னுடைய குழந்தை ஸ்கூலுக்கு போறத பார்த்து தன்னுடைய கண்ணீரை நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறம் மீனா இன்னும் ஒரு 2 வீட்ல வேலைக்கு ஒத்துக்கிட்டா. பின்ட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மீனாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மா என்ன இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, எங்க போயிருப்பாங்க? பின்ட்டு அவங்க அம்மாவுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். மொத்தத்துல மீனா வீட்டுக்கு வந்துட்டா. எங்க போயிட்டீங்கம்மா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் 2 வீட்ல வேலை செய்யறதா நான் ஒத்துக்கிட்டேன். இன்னும் 2? ஆமாப்பா, நீ படிக்கணும் இல்லையா? அம்மா. சரி பின்ட்டு, இன்னைக்கு முதல் நாள் உன் ஸ்கூல்ல எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததம்மா. என் ஸ்கூல்ல நிறைய பசங்க இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. என்னுடைய மாஸ்டர் கூட ரொம்ப நல்லவரு. ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷம். நீ படிச்சு பெரிய ஆபீசரா வரணும், அதான் என்னோட ஆசை. அப்புறம் அம்மா, நான் கூட எனக்காக ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். நாளையிலிருந்து நான் பேப்பர் போட போக போறேன். அதனால உனக்கு நான் உதவியா இருப்பேன். என் செல்ல பிள்ளை. அதுக்கப்புறம் பின்ட்டு தினமும் காலையிலேயே எல்லார் வீட்டுக்கும் பேப்பர் போட போயிடுவான். அந்த வேலைக்காக அந்த வியாபாரி அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு போவான். அதுக்கப்புறம் மீனா பின்ட்டுவை ஸ்கூல்ல விட்டுட்டு தன்னுடைய வேலைக்கு அவ போயிடுவா. இதே மாதிரி ரொம்ப நாள் கழிஞ்சு போச்சு. ஒரு நாள் பின்ட்டு பேப்பரெல்லாம் போட்டுட்டு அவன் வியாபாரி கிட்ட வரும்போது அவங்கிட்ட பேப்பர் போட வேண்டியது மீதி இருந்தது. சார், இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேப்பர் ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க. சரி சரி, அந்த பேப்பரை நீயே வச்சுக்கோ. பின்ட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த பேப்பர்ல இருக்கிற சில விடுகதைகளை அவன் எழுத ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸுக்கு போய் அவன் எழுதின அந்த விடுகதைகள் பேப்பரை அவங்களுக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் டெய்லி போற மாதிரியே ஸ்கூலுக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் மீனா தன்னுடைய வேலைக்கும் போயிட்டா. அதுக்கப்புறம் மீனா ஒரு வீட்டுக்கு அப்புறம் 2வது வீட்டுக்கும், 2வது வீட்டுக்கு அப்புறம் 3வது வீட்டுக்கும் போய் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பின்ட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். 15 நாளுக்கு அப்புறம் பின்ட்டு அவனுடைய ஸ்கூல்ல இருக்கும்போது பின்ட்டுவோட மாஸ்டரோட சேர்ந்து ஒரு ஆபீசரும் வந்தாரு. இவன் தான் பின்ட்டு. அப்போ நீதான் அந்த விடுகதைகளை எழுதுனதா? ஆமா சார். நீ ரொம்ப புத்திசாலியான பையன். அந்த விடுகதைய நீ ஒருத்தந்தான் செஞ்சு முடிச்ச. அதனால எங்க கம்பெனி உன்ன மாதிரி புத்திசாலியான பையனை சொந்த செலவுல படிக்க வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இத கேட்டதும் பின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் வீட்டுக்கு போனான்.
அதுக்கப்புறம் பின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அம்மாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். மீனா வீட்டுக்கு வந்த உடனே பின்ட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அம்மா அம்மா. அட என்னப்பா ஆச்சு? அம்மா, இனிமே நீங்க நிறைய வீட்ல வேலை செய்ய தேவையில்லை. எதுக்காக இப்படி சொல்ற? ஏன்னா எனக்கு அந்த பேப்பர் கம்பெனிக்காரங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்கம்மா. அப்படின்னா என்ன? அப்படின்னா இனிமே என்னுடைய படிப்புக்கு அவங்க தான் செலவு பண்ண போறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுடைய பையன் பின்ட்டுவை பிடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சா. இந்த கதையில நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும்னு. பின்ட்டுக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப் மீனாவும் பின்ட்டுவும் கஷ்டப்பட்டதுக்கு பலன். பிரபா ஒரு அனாதை பொண்ணு. அவளை ஒரு ஏழை அம்மா தான் வளர்த்து வந்தாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவோட உடல்நிலையும் சரியில்லாம போயிடுச்சு. அவங்க முன்னாடி மாதிரி மத்தவங்க வீட்டுல வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. அவங்க சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப தட்டுப்பாடா ஆயிடுச்சு. அம்மா, நான் உங்களுக்கு பதிலா இனிமே எல்லார் வீட்டுக்கும் போய் வேலை செய்றேன். வேண்டாம் பிரபா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போகணும். நீ மத்தவங்க வீட்டுல போய் வேலை செஞ்சினா எப்படி படிக்க முடியும்? ஆனா அம்மா, எனக்கு வேற எந்த ஒரு வழியும் தெரியலையே. நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது சொல்லுங்க. இந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அந்த அம்மாவால எதுவும் சொல்லவே முடியல. மறுநாள்ல இருந்து அந்த பொண்ணு எல்லார் வீட்டுக்கும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா. இன்னையில இருந்து அம்மாவுக்கு பதிலா நான் வேலை செய்ய வரேன். சரி சரி, ஆனா எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யி, இல்லனா பணம் கிடைக்காது. சரிங்கம்மா. பிரபாவும் வேலை செய்ய ஆரம்பிச்சா. பாத்திரம் தேய்ச்சா, அதுக்கப்புறம் துணி துவைச்சா, அதுக்கப்புறம் அவ வீட்டெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணா. இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறமா பிரபா ரொம்ப சோர்வாயிட்டா. அப்புறம் அந்த வீட்டு முதலாளி அம்மா பிரபா கிட்ட காசு கொடுத்தாங்க. அந்த பணத்தை பார்த்து பிரபா சொன்னா, இவ்வளவுதானா? இதுவே உனக்கு ரொம்ப அதிகம்தான். நீ ஒழுங்கா சாமானே தொலைக்கல. பிரபா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா. பிரபா அவங்க அம்மா கிட்ட அவங்க கொடுத்த பணத்தை கொடுத்தா. அதுக்கப்புறம் அவ ரொம்ப சோர்ந்து போய் தூங்க ஆரம்பிச்சிட்டா. மறுநாள் பிரபா தூங்கி எழுந்த உடனே, அட கடவுளே, நான் நேத்து கொஞ்சம் கூட படிக்கவே இல்லையே. நேத்து நீ ரொம்பவே களைச்சு போயிட்ட, அதனால உன்னால எப்படி படிக்க முடியும்? இல்ல பரவாயில்ல, நான் இன்னைக்கு படிச்சுக்கிறேன். மறுபடியும் பிரபா வேலை செய்யறதுக்காக போயிட்டா. இன்னைக்கும் அவ நாள் முழுக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. அவ ரொம்ப களைச்சு போயிட்டா. அவ பைசா வாங்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ சாப்பாடு சாப்பிட்டா. உடனே தூங்கிட்டா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்க ஆரம்பிச்சது. பாவம், அவளால படிக்கவே முடியல. ஒரு நாள் காலையில சீக்கிரமா எழுந்து அவ கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சா. கடவுளே, இன்னைக்காவது படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. நான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அவ தினமும் போல இன்னைக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சா. வழியில போகும்போது பிரபாவோட கண்ல ஒரு ஜொலிக்கிற பொருள் கிடைச்சது. பிரபா அத பார்த்தா. அது ஒரு கொலுசு. அத பார்த்ததும் பிரபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. உடனே அந்த கொலுசை எடுத்து தன்னோட கால்ல அவ மாட்டிக்கிட்டா. அந்த கொலுசும் ஜொலிக்க ஆரம்பிச்சது. பிரபா தன்னோட வேலையை செய்யறதுக்காக போனா. இன்னைக்கு அந்த கொலுசோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவ பார்த்தா அங்க நிறைய பாத்திரங்களும் நிறைய துணியும் இருந்தது. அட கடவுளே, இவ்ளோ பாத்திரமும் இவ்ளோ துணிகளுமா? இது எல்லாமே தானாவே சுத்தமாச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இத சொன்ன உடனே பிரபா போட்டிருந்த கொலுசு ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்திரமும் துணியும் தனக்கு தானே சுத்தமாக ஆரம்பிச்சது. பிரபாவுக்கு கண்ணால இத பார்த்து நம்பவே முடியல. உடனே பிரபா விளக்கு மரம் எடுத்து வீட்டை பெருக்க ஆரம்பிச்சா. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரபா அந்த எஜமானி அம்மா கிட்ட போனா. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் எஜமானம்மா. இவ்வளவு சீக்கிரமா? நீ பொய் எதுவும் சொல்லலையே. நீங்களே வந்து பாத்துக்கோங்க. பிரபாவோட எஜமான அம்மா எல்லா இடத்தையும் பார்த்தாங்க. எல்லா இடமும் சுத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க காசு எடுத்து பிரபா கையில கொடுத்தாங்க.
அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பிரபா ரொம்ப சந்தோஷமா அந்த கொலுசோட சத்தத்தோட வீட்டுக்கு போனா. இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மந்திர கொலுசுதாம்மா. பிரபா அந்த அம்மா கிட்ட இந்த கொலுசோட மாயஜாலத்தை பத்தி சொன்னா. நல்ல விஷயம். கடவுளும் இதத்தான் விரும்புறாரு. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆமாம்மா. அப்புறம் இன்னைக்கு பிரபாவும் படிச்சா. இந்த நாள்ல இருந்து பிரபாவுக்கு தன்னோட படிப்பை படிக்கிறதுக்கு நிச்சயமா நேரம் கிடைக்கும். அதுக்கு காரணம் இந்த மாயாஜால கொலுசுனால. இதுக்கு தான் சொல்லுவாங்க, உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே கூடவே இருப்பாரு. ராஜு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. சுலைனா, உன் குழந்தைக்கு நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையா? அம்மா, நான் எல்லாமே அவனுக்கு கொடுத்து பார்த்துட்டேன். பால், வெண்ணெய், பழம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா அவன் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுமா. இவன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். அவரும் இவன மாதிரி தான் ஒல்லியா இருப்பாரு. ஆனா பாட்டிமா, எல்லாரும் என்ன பார்த்து ஒல்லி குச்சின்னு கிண்டல் பண்றாங்க. நீ இப்படி ஒல்லியா இருக்கிறதுனால உன் மேல என்னப்பா தப்பு இருக்கு? சாயந்தர வேளையில ராஜு தன்னோட நண்பன் நந்து கூட சேர்ந்து பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அந்த சமயத்துல 2 பெரிய பசங்க அங்க வந்தாங்க. இந்த பால் என்னுடையது. இல்ல, இந்த பால் என்னோடது. நேத்து தான் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த பால் உன்னுடையதா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இது எங்களுடையது. இல்ல, இது என்னோடது. ஏய் ஒல்லி குச்சி பையா, நீ எங்க கூட சண்டை போடுவியா? வா ராஜு, நம்ம போயிடலாம். இல்ல, இந்த பால் என்னோடது. ராஜு, நாம புதுசா பால் வாங்கிக்கலாம். வா, இங்க இருந்து போயிடலாம். நந்து அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சான். ஓடா பைந்தாங்கோலி, ஒல்லிக்குச்சி பையா. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ராஜுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா பாவம், அவனால என்ன செய்ய முடியும்? கவலையோட ராஜு தன்னோட முகத்தை அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில பார்த்தான். அப்புறம் நந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குளத்துல கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா, ரொம்ப நேரம் ஆச்சு, வா நாம வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வந்துரு. நந்து அங்க இருந்து போயிட்டான். இப்போ சாயந்தரமும் ஆயிடுச்சு. ராஜு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சான். அவன் காட்டு வழியா அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல அவன் ஒரு வாழை மரத்தை பார்த்தா. அந்த வாழை மரம் அப்படியே ஜொலி ஜொலிச்சுது. ராஜு அந்த மரத்துக்கிட்ட போனான். அப்புறம் திடீர்னு அந்த வாழை மரம் பேச ஆரம்பிச்சுது. ராஜு, நீ ரொம்ப சோகமா இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண வாழை மரம் எனக்கு எப்படி உதவி செய்யும்? ராஜு தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிட்டான். ராஜு, நான் உண்மையை சொல்றேன், என்னால பேச முடியும். ஏன்னா நான் மாயாஜாலமான வாழைமரம். நான் நிஜமாவே உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களால எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இங்க பாத்தியா, இங்க இருக்கிற பழம் எல்லாம் மாயா பழங்கள். நீ இங்க இருக்கிற ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. ராஜு வந்து அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்தான். அந்த வாழைப்பழத்தோல பிரிச்ச உடனே அந்த வாழைப்பழத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. ராஜு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவனுடைய உடம்பு தானாவே குண்டாக ஆரம்பிச்சுது. அவன் முன்ன மாதிரி ஒல்லியா இல்ல, மத்த பசங்கள மாதிரியே நல்ல குண்டா ஆரோக்கியமா ஆக ஆரம்பிச்சான். ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல, அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா செய்றேன். நீ எனக்காக அந்த குளத்திலிருந்து தண்ணிய கொண்டு வரணும். இவ்ளோ
அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். ராஜு உடனே அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த குளத்துல இருந்து ஒரு பானையில தண்ணிய நிறைச்சி எடுத்தான். அந்த பானையை எடுத்துக்கிட்டு ராஜு அந்த வாழை மரத்துக்கிட்ட போனான். அந்த மரத்துக்கு அவன் அந்த தண்ணிய ஊத்துன உடனேயே அந்த மரத்துல இருக்கிற ஆத்மா அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தது. நீ எனக்கு விடுதலை கொடுத்திருக்க, உனக்கு என்னுடைய நன்றிகள். அந்த மரத்தோட ஆத்மா வானத்துல போய் சேர்ந்துடுச்சு. அந்த மரம் ஒரு சாதாரண வாழை மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜு வீட்டுக்கு வந்தான். அவனுடைய பாட்டியும் அவங்க அம்மாவும் ராஜு மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அம்மா தன்னோட பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ராஜு அவங்க அம்மா கிட்ட அந்த மந்திரம் நிறைஞ்ச வாழை மரத்தை பத்தி சொன்னான். ஆனா பாட்டிமா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அந்த மரத்தோட ஆத்மா எங்க போயிருக்கும்? அந்த மரம் ஒரு சாபம் வாங்கின மரம். அந்த சாபத்தை நீ விடுதலை பண்ணிருக்க. இப்ப புரிஞ்சுதா? என்னதான் ஆனாலும் அந்த மரம் என்னோட உடல் அமைப்பே மாத்திடுச்சு. இனிமே யாரும் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. மறுநாள் ராஜு அந்த பாலை திருப்பி வாங்கறதுக்காக அங்க போனான். அவன் அங்க பார்த்தான், பல்வானும் தீபக்கும் அங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவனோட பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ராஜு அந்த பாலை உடனடியா பிடிச்சான். பல்வானும் தீபக்கும் அவனை அதிர்ந்து பார்த்தாங்க. அவன் பழைய ராஜு தானான்னு இவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அப்பப்பா, இது எப்படி நடக்க முடியும்? இவன் குச்சி மாதிரி ஒல்லியா இருந்தால, ஆனா இப்ப கிடையாது. ஆனா நான் நினைச்சா இப்ப உங்க 2 பேரையும் சட்னி ஆக்க முடியும். ராஜு உங்க 2 பேரை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவங்க 2 பேரும் ராஜுவை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இந்த மாதிரிதான் அந்த மாயாஜாலம் கொண்ட வாழை மரம் ராஜுவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.